இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் நீங்க செஞ்ச தவறுகளை மனசுல நினைச்சு இப்படியே நின்னீங்கன்னா விடுவாரு. தகுதியே இல்லாண்டவர் குமாரன் உன்னை தகுதி படித்திருக்கிறார், தகுதி படித்திருக்கிறார், தலையை உயர்த்துகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேரத்துலங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஒரே பிறன குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு வாழும்படிக்கு குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதுனாலே தேவன் நம்ம எவ்வளவு நேசித்தாருங்கிற அந்த அன்பு வெளிப்பட்டது. அவர் என்ன செஞ்சார் என்றார், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக மரித்தார். பாவங்களை முற்றிலுமாக பூர்ணமாக நீக்கியிருக்கிறாரா? கழுவி இருக்கிறாரா? சுத்திகரித்திருக்கிறாரா? அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக நீக்கியிருக்கிறாரா? இருக்கிறார்னா அவமானத்தின் உணர்வு, குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா அதை நான் நம்பலன்னு அர்த்தம், அதை ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். பாச என் பாவம் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, என்னோட பாவத்தின் கொடுமை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ரத்தத்தின் வல்லமை தெரியாதுன்னு அர்த்தம். உங்கள் பாவத்தின் வல்லமை பார்க்கலும் ரத்தத்தின் வல்லமை பெருசு. உலகத்தில் இருக்க அத்தனை மனிதனுடைய பாவத்தை ஒரு தராசில் வைங்க, ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை வைங்க, ரத்தத்துக்கு தான் பவர் அதிகம். சிலுவையில் சொன்னார் இல்லையா, எல்லாம் முடிந்தது என்றால் அத்தனை பாவத்துக்குரிய தண்டனை, அவமானம் அத்தனையும் முடிந்தது. சிலுவையில் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தில் தெளிச்சார். பிதா எந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே ஆசனத்தில் தெளிச்சார். அந்த ரத்தம் 24 மணி நேரமும் இவன் சுத்தமானவன், இவன் சுத்தமானவன், இவன் நீதிமான் சொல்லிட்டே இருக்கு. ரத்தம் சொல்லுது, 24 hours பேசுதுன்னு இருக்கு. பேசுதா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்க செஞ்ச தவறுகளை மனசில் நினைச்சு இப்படியே நின்னீங்கன்னா அப்படி தூக்கி விடுவாரு. தைரியமா இல்லையா? என்ன பாரு, ஏன் அவமானம் நினைக்கிற? இல்லை ஆண்டவரே, உங்க குன்பான் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. என் குமாரன் உன்னை தகுதி படித்திருக்கிறார், தலையை உயர்த்துகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேரத்துலங்க சில நேரத்தில் சில மக்கள் தவறு செஞ்சிட்டோம்னா சொல்றோம் இல்லையா, நீலாம் கூட பிறந்தன்னு சொல்றதேக்கே எனக்கு வெக்கமா இருக்குங்க இல்லையா? சொல்றாங்கல்லங்க, வெக்கமா இருக்கு. 4 பேர்ட்ட நீ தான் சொந்தக்காரன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பைபிள் சொல்லுது, நம்மை அவருடைய சகோதரர் என்று சொல்லுவதற்கு ஒரு வெக்கப்படலன்னு இருக்கு. பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் இவன் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லுவதற்கு குமாரன் ஒரு நாள் கூட வெக்கப்படலன்னு இருக்கு. ஏன் வெக்கப்படலைன்னா, நம்ம பாவங்களை கழுவி இருக்கிறாரு, சுத்திகரித்திருக்கிறாரு, நீதிமானாக மாற்றிருக்கிறாரு. நாமே நீதிமானாக மாற்றல, நம்மால் முடியாது. நம்மை சுத்திகரிக்க முடியாது, நம்மை கழுவ முடியாது, நம்மை நீதிமானாக்க முடியாது. அவர் நம்மை கழுவி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை என் சகோதரன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன குடும்பங்க? பரிசுத்தமுள்ள குடும்பங்க. பரிசுத்த பிதாவுடைய குடும்பத்தில் மூத்த குமாரன் சொல்றாரு, என்னுடைய சகோதரன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்படலை. அவருக்கு வெக்கம் இல்லாதது உங்களுக்கு எதுக்கு வெக்க வருது? நமக்கு எதுக்கு தலை குனிக்கணும்? எதுக்கு அவமானப்படணும்? நம்ம அவமானப்படுகிறோம், தலை குனிக்கிறோம். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, அதை பண்ணிட்டேன்னு நினைச்சோம்னா அவர் சிலுவையில் செய்த தியாகத்தை நான் மதிக்கலன்னு அர்த்தம், அதை நம்பலன்னு அர்த்தம், அதை அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு தான் வருது. அந்த நினைவு வரக்கூடாது, சிலுவையில் அவர் செஞ்ச நினைவு தான் வரணும். மக்களுக்கு எப்பவுமே நன்மையெல்லாம் மனசில் வராது, கெட்டது தான் மனசில் வரும். நமக்கு 1000 நன்மை செய்யுங்க, ஒருத்தனுக்கு ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் சாகிற வரை எதை நினைப்பான்? அவர் அதை பண்ணிட்டாரு, எதை பண்ணிட்டாரு? அந்த 1000மா அவர் எங்கே பண்ணாரு? அந்தது மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அதனால காலை என்னடா பண்ண அப்படின்னு கேளுங்க. ஜெபம் பண்ணேன், பைபிள் வாச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டான்.
தெரிஞ்சு வச்சுருக்கடா அவன் பண்ண நினைப்பான். மக்களுடைய மைண்டு எப்பவுமே நெகட்டிவ் சைடு தாங்க இருக்கும். உங்கள் கான்ஃபிடென்ட்டை போக்குவதற்காகவே பிசாசு நீங்கள் செஞ்ச அத்தனை காரியங்களும் கொண்டு முன்னாடி நிறுத்துவான். இவரை பத்திர சொல்றார் இல்லையா, ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். கையில் போது சொல்லுவோம், தேவன் என்னை அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. இயேசுவானவர் என்னை அவருடைய மகன் என்று, சகோதரன் என்று, நண்பன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஆகவே நானும் என்னை குறித்து வெட்கப்படவில்லை, தேவனுடைய அன்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென், ஆமென். அந்த அறிவு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா தேவனிடத்தில் எந்த அற்புதத்தையும் பெற முடியும், தைரியமா நிற்க முடியும். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்க இல்ல. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பாயிண்ட் என்னங்க? அந்த கிருபைக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் மட்டும்தான். கிருபை யாரு கொடுக்கிறார்? தகுதி இல்லை. இல்லை பாஸ் நான் தகுதி படித்து வரேன் அப்பனா லிஸ்ட் லைன்லேயே நிற்க முடியாது. நீங்க அப்போ பாஸ்டர் பாவம் செய்ய சொல்றீங்களா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நீங்கள், நான் சொல்றது ஒரு நல்லா கவனிங்க, தேவனோட வார்த்தையின்படி தான் நடக்கணுமா? இதில் நம்ம படித்த வசனத்தை சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியம் 22:3-22 அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற கற்பனை 10 கற்பனை இல்லை. கீழே சொல்கிறார், நம்முடைய குமாரனாலே, நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசமாயிருந்து அவர் நம்மிடத்தில் கட்டளையிட்டபடியே ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய இதுதான் கற்பனை. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமா இருக்கணும், ஒரு சகோதரி மேல அன்பா இருக்கணும், அவ்வளவுதான் கற்பனை. ஒருவேளை கற்பனையே உங்களை மீற கை கொண்டல, என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா கொடுக்கிற அத்தனை நன்மைகளும் கிருபையின் அடிப்படையில், தயவு அடிப்படையில்